பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்கான ஸ்தோத்திர பலிகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியாய் இருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியாய் இருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியாய் இருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும்
கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் கால்களுடைய உறுதியாய் இருக்கும் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வாக்குக்காக ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க் யூ லார்ட். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.